நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய ஒயிட்னஸ் இண்டெக்ஸினுடைய ஃபார்முலாஸ் இருக்கு. இதில் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா மட்டும் குளோபலி அக்செப்டட் ட்ரூ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அது என்ன இண்டெக்ஸ், அதை அதனுடைய பெனிஃபிட் என்ன, அது என்ன, அந்த ரிப்போர்ட்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சிஐஇ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ். இந்த சிஐஇ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் பேர் தான் ட்ரூ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். இது குளோபலி எல்லா கஸ்டமர் எல்லா கண்ட்ரீஸ்லையும் அக்செப்ட் பண்ண ஒரு ஒயிட்னஸ் இண்டெக்ஸ். இந்த ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா D65 லைட்டில் 10 டிகிரி அப்சர்வில் தான் மெஷர் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ரீடிங்ஸ் கிடைக்கும். இதில் ரெட் அண்ட் கிரீன் இது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய அப்சர்வர் வச்சு தான் இந்த ஃபார்முலாவை ஒயிட்னஸ் சிஐஇ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே போட்டுருக்க பாருங்க. அதே மாதிரி இதோட ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல என்ன நம்ம அனலைஸ் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஐஇ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு வேல்யூ கொடுத்துரும் 160 150. இதுதான் ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் ஃபைனல் ரீடிங். அது போக அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின் டைரக்ஷன், அதாவது எந்த டைரக்ஷன்ல டிண்டிங் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ரெட் அண்ட் கிரீன் அப்சர்வர் லைட் வச்சிருக்காங்க, லைட் அப்சர்வர் வச்சிருக்காங்களா, அந்த ரீடிங் வச்சு கால்குலேட் பண்றதுனால இது ரெட்டர் டிண்டட் ஒயிட்டா இல்ல கிரீன் டிண்டட் ஒயிட்டா இல்ல மில்கி நார்மல் ஒயிட்டா அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா G1 G2 G3 G4 G5 வரைக்கும் இருக்கும். அதாவது இதெல்லாம் கிரீனர். G1னா லைட் கிரீனர் டோன், G2னா கிரீனர் டோன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி G5 வரைக்கும் போகும். அதே மாதிரி ரெட்டர் பார்த்தீங்கன்னா R1 R2 R3 R4 R5 அப்படின்னா ரெட் ரெட் R1 அப்படின்னா ஸ்லைட்லி ரெட்டர், R2னா அதோட கொஞ்சம் அதிகமான ரெட்டர், அந்த மாதிரி R5 வரைக்கும் போகும். இது டின் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல டிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது போக டிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. டிண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவா எவ்வளவு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதாவது ரெட்டர் அப்படின்னா எவ்வளவு ரெட்டரா இருக்கு அப்படின்னு குவான்டிடேட்டிவ் ஃபிகர் கொடுக்கறது தான் டிண்ட் வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா 0ல 1 2 3 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மைனஸ்ல 1 -1 -2 -3 இருக்கும். இதுல -1 0 +1 இது பார்த்தீங்கன்னா நார்மல் மில்கி ஒயிட்டை இண்டிகேட் பண்ணும். +2 +3 இது பார்த்தீங்கன்னா ப்ளூவிஷ் ஒயிட்டை இண்டிகேட் பண்ணும், அதாவது கிரீனிஷ் ஒயிட்டை இண்டிகேட் பண்ணும். இதே -2 -3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெட்டிஷ் ஒயிட்டை இண்டிகேட் பண்ணும். இது டிண்டினுடைய குவான்டிடேட்டிவ் ஃபிகர், எவ்வளவு டிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். இது போக அடிஷனலா பார்த்தீங்கன்னா ஒய், அதாவது லூமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் இருக்கும். இந்த பாராமீட்டர் என்ன பண்ணும்னா எவ்வளவு தூரம் ஒரு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் ஒய். இது பிரைட்னஸ் ஆர் லூமினன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ரெட் அண்ட் கிரீன் ரெண்டு அப்சர்வர் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ ப்ளூ டிண்டட் ஒயிட் அப்படின்னா இது எப்படி காட்டும், ஏன் ப்ளூ டின் பண்ணும்போது ஒயிட்னஸ் அதிகமாக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ப்ளூ அப்சர்வருக்கு நேர் பார்த்தீங்கன்னா 1700 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் அப்சர்வர் மைனஸ் நம்ம இந்த ரீட் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபினோட ரீடு, இப்படி ஃபார்முலா இருக்கு இல்லையா. இப்போ ப்ளூ டின் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோனுடைய வேல்யூ குறையும். அப்போ ஒய்என் மைனஸ் ஒய், இந்த ஒய்னுடைய வேல்யூ குறையும் போது என்ன ஆகுனா ஒய்என்னுடைய ஒய்என்ல மைனஸ் ஆகிறது குறையும். அப்போ இன்டூ 1700 மல்டி பண்ணும்போது நமக்கு ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாக காட்டும். அப்போ ப்ளூ டின் பண்ணாவே இது ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் நமக்கு அதிகமாக தான் காட்டும். அப்ப ப்ளூ ஓபிஏக்கும் ப்ளூ டின்ட்டுக்கு என்ன வித்தியாசம், இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, பிரைட்னஸ் ஆர் லூமினன்ஸ், இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ டின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனி டிண்டிங் ஏஜென்ட் ஆர் எனி டைஸ் போட போட ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ குறையும். அப்ப ப்ளூ டிண்டட் ஒயிட்டுக்கு ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் கரெக்டா இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா ஒய் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்போ ஓபிஏலே கம்ப்ளீட்டா நீங்க மேட்ச் பண்ணீங்க, ப்ளூ ஓபிஏ ஆர் மில்கி ஒயிட் ஓபிஏ, இந்த ஓபிஏ வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த ஒய் வேல்யூ பிரைட்னஸ் குறையாது. அதுல எவ்வளவு ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நீங்க ப்ளூ டிண்டிங் ஏஜென்ட் ப்ளூ ஓபியை வச்சு நீங்க டின் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் வந்துடும், ஆனால் ஒய் வேல்யூ வந்து மேட்ச் ஆகாது. ஸோ இப்படிதான் வந்து ஒயிட் சிஐஇ ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நாம அனலைஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.